Hello TRB aspirants, welcome to our channel Crack CS IT with Divya. உங்களோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆயிருச்சு. அக்டோபர் 12th உங்களோட எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணேன்னா டோட்டல் 79 டேஸ் இருக்கு. ஆனால் லாஸ்ட் 2 டேஸ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் 2 டேஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லேருந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காக வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்னும் 77 டேஸ் இருக்கு. இந்த 77 டேஸ் வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி இப்படி எஃபெக்டிவாக வந்து ஸ்டடி பண்ணலாம் அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து டாப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நோ யுவர் சிலபஸ். உங்கள் சிலபஸ் எடுத்து உங்கள் டிஆர்பி வெப்சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது 10 யூனிட்ஸு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குங்கிறது பார்க்கணும். ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன சாப்டர் கவர் ஆகுதுங்கிறது பார்க்கணும். ஓகே, ஸோ மேபி சில யூனிட்ஸில் எல்லாம் வந்து சில டாபிக்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் படிக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பா சிலபஸ் கோ த்ரூ பண்ணிட்டு சிலபஸ் ஓரியன்டா தான் நீங்க படிக்கணும். ஓகே, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்டா வந்து ரியலிஸ்டிக் பிளான். நீங்க வந்து இந்த 77 டேஸ்ல ஃபர்ஸ்ட் இத்தனை டேஸ் என்ன யூனிட் கவர் பண்ணுவேன், நெக்ஸ்ட் சம் டேஸுக்குள்ள என்ன யூனிட் கவர் பண்ணுவேன், இந்த மந்த்ல என்ன யூனிட் கவர் பண்ணுவேன், அது மாதிரி ஒரு கரெக்டா ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிளான் இல்லாம நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாதான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்டே வந்து உங்களோட ஸ்கெடியூல் வந்து நீங்க ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் யூனிட்ஸ் நான் இந்த டேட்ல முடிப்பேன், ஃபைனலி இவ்வளோ டேஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது மாதிரி வந்து ஒரு கிரியேட் ரியலிஸ்டிக் பிளான். தேவையில்லாம ஓகே இந்த மந்தே நான் எல்லாமே முடிச்சிடுவேன் அது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணனா அது நடக்காது. ரியலிஸ்டிக்கா வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணுங்க. தட் இஸ் அ செகண்ட் ஸ்டெப். ஓகே, தேர்ட் வந்து மாஸ்டர் த கான்செப்ட்ஸ் அண்ட் டேக் ஸ்மார்ட் நோட்ஸ். திஸ் இஸ் த மாஸ்டர் ஸ்டெப். ஓகே, கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ணாம நீங்க வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு எந்த யூஸும் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் எ தியரி டாபிக், தியரி சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போறோம். தியரி வந்து நம்ம சும்மா பிடிஎஃப் பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், பிடிஎஃப் பார்த்து பை ஹார்ட் கூட பண்ணலாம். ஆனா இது வந்து கான்செப்ட்லி நீங்க தரோவா இருந்தாதான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட்ஸ் வந்து கரெக்ட் கிளியர் ஆயிரணும். ஒவ்வொரு டாபிக் ஒரு சிலபஸ் எடுத்து ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு ஓகே இந்த டாபிக் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நீங்க படிக்கணும். ஓகே, எப்படி படிப்பீங்க? ஏதாவது இப்போ வந்து செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு டைம் இல்லை. இப்போ டெக்ஸ்ட் புக் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு புக்கும் ரெஃபர் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ உங்களோட ப்ராப்பர் கைடன்ஸ்ல தான் நீங்க போகணும். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 1 இயர் இருக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்க செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. அந்த டேஸ்க்குள்ள பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ்ல வந்து கான்செப்ட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. பண்ணும்போதே வந்து நோட்ஸ் வந்து அப்பவே எடுத்துட்டு போயிடணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து லிசன் எனி ஹவ் நீங்க லிசன் பண்ண போறீங்க. ஏதாவது சென்டர்லோ இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ் எது பார்த்து நீங்க கான்செப்ட் கிளியர் பண்றதுக்காக நீங்க லிசன் பண்றீங்க. லிசன் பண்ணும்போதே வந்து நோட்ஸ், அதுவும் எந்த மாதிரி நோட்ஸ் இருக்கணும், நீங்க பாக்குற வீடியோ இல்லைன்னா பாக்குற பிடிஎஃப்ல எல்லா நோட்ஸும் எடுக்கக்கூடாது. ஒன்லி தேவைப்பட நோட்ஸ் மட்டும் கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து கத்துக்கோங்க. அதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே செப்பரேட்டா நோட் புக் வந்து வச்சுட்டு எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிதான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண முடியும். நீங்க ஹோல் பிடிஎஃப் வச்சுட்டு உங்களால ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ நோட்ஸ் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க கிளாஸ் லிசன் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தேர்டா வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் அது வந்து உங்களோட மைண்ட்ல ஸ்டிக் ஆயிடும். ஃபோர்த் இஸ் செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நீங்க கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு, நோட்ஸும் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் நான் படிச்சிருக்கிறது வந்து எனக்கு நல்லாவே இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். இது என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? இந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்தா என்னால் எழுத முடியுமா? ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டா, நான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைம் எடுத்துட்டு சும்மா கொஸ்டின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஓகே ஆன்சர் என்ன இருக்கு, ஓகே ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போனேன்னா எந்த யூஸும் கிடையாது. அது மாதிரி ஃபர்ஸ்டே கான்செப்ட் படிக்காம டைரக்டா கொஸ்டின் பார்க்குற மாதிரி நிறைய பேர் ஷார்ட்கட் வே பார்ப்பாங்க. ஓகே, ஸோ எனக்கு கொஸ்டின் கொடுங்கன்னு கொடுப்பாங்க. அதுல எந்த யூஸ் இல்லை. கான்செப்ட் தரவு ஆயிடுச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் கொஸ்டினுக்கு போகணும். கொஸ்டின் போகும்போது எப்படி ஆன்சர் கோத்ரூ பண்ணிட்டு போகக்கூடாது. நீங்க கொஸ்டின்ஸ் நீங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா மட்டும்தான் அதோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். அந்த மாதிரி போனாதான் உங்களுக்கு
கரெக்டாக வந்து உங்களால் ப்ராப்பராக இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரிவிஷன். ஓகே, இப்போ கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணியாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் நோட்ஸ் எடுத்தாச்சு, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாபிக் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளோட மெமரி வந்து அது மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய டைம் ரிவைஸ் பண்ணாதான் அந்த மெமரியில் வந்து அது பெர்மனன்ட் மெமரிக்கு வந்து போயிடும். இல்லைன்னா வந்து வித்தின் 24 ஹவர்ஸ் மறந்து போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரிவிஷன் வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நோட்ஸ் அடிக்கடி வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் ஸ்டிக் ஆகி அப்புறம் எக்ஸாம் ஹால்லேருந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அது ரீகால் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ 5 டிப்ஸ் பார்த்தாச்சு. எப்படி படிக்கணுங்கிறத ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இப்ப என்ன பார்க்க போறீங்க? ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். இது கண்டிப்பா நீங்க தெரியணும். நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, மோட்டிவேட்டடா நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி கொஞ்சம் டேஸ்லயே வந்து ஐயோ! எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம நம்ம கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆவோம். அதுக்குள்ள யாராவது மேபி இப்ப என்னோட வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க. இல்ல வேற யாராவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயி ஓகே நானும் படிக்கணும். அந்த மாரி சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மறுபடியும் நல்ல ஹைலி மோட்டிவேட்டடா படிப்பீங்க. ஓகே. அதுக்குள்ள கொஞ்ச நாள் படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு ஒரு வித்தின் கொஞ்சம் டேஸ்லயே வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கே! என்னால முடியுமா? என்ன விட நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்களே! அவங்க கிராக் பண்ணுவாங்க. என்னால இது முடியாது. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் வந்து ரொம்ப இயர்ஸா படிக்காம இருந்துட்டுருக்கேன். இதெல்லாம் மறந்துருச்சு. அது மாரி ஸ்டேஜ் வரும். அப்புறம் வந்து ஆம், என்னால முடியாது ங்கிற மாரி நீங்க நெனைப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க அது வந்து குவைட் நேச்சுரல் தான். நீங்க அப்படி திங்க் பண்றீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா அந்த மாரி ஒரு ப்ராசஸ் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும். ஒரு ஆஸ் எ லேர்னர். ஓகே. நான் வந்து யுஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது, நானும் இதே மாரி யோசிச்சேன். நான் எப்படி என்னால கிராக் பண்ண முடியும்? ங்கிற மாரி. ஆனா அப்படி நெனைச்ச நான் வந்து, இப்ப வந்து 99.57% டாப்பர் லிஸ்ட்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்ப சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல இந்த இந்த மாரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு வந்தபோது, நான் வந்து அது ஓவர் கம் பண்ணிட்டேன். எப்படி ஓவர் கம் பண்ணிட்டேன்னா, நான் மறுபடியும் கன்சிஸ்டன்ட்டா படிச்சேன். அது விடல. அது நானு அது வந்து ஓகே டிமோட்டிவேட் ஆகாம மறுபடியும் நான் ட்ரை பண்ணேன். புரியாம நெறைய டாபிக்ஸும் எல்லாம் வரும். மறுபடியும் ட்ரை பண்ணி ஸ்டார்ட்டிங் அந்த ஒரு புடிக்காம தான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா, போக போக கன்சிஸ்டன்ட்டா போக போக என்ன ஆகும் தெரியுமா? நீங்க இதில் அடிக்ட் ஆயிடுவீங்க. லேர்னிங்க்கு ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நீங்க வருவீங்க. கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுல வந்துருச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோ பேக் கிடையாது. நான் இப்ப கூட ஸ்டில் அன்னைக்கு எனக்கு அந்த கிடைச்ச அந்த அடிஷன் இப்போ எனக்கு இருக்கு. ஆனா, முன்னாடி நான் அப்படி கிடையாது. ஆஃப்டர் மை போஸ்ட் கிராஜுவேஷன் நான் இந்த சப்ஜெக்ட் எதுவுமே டச்சே பண்ணல. ஓகே. ஸோ ஒரு ஒரு ரொம்ப 15 இயர்ஸ் மோர் தேன் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து யுஜிசி நெட் ட்ரை பண்ணேன். அப்ப கூட அதுக்கு முன்னாடி கூட நான் யுஜிசி நெட்னா ஏதாவது பயமா வச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ ட்ரை பண்ணேன். ஆனா கன்சிஸ்டன்ட்டா ச லேர்ன் பண்ணேன். கன்சிஸ்டன்ட்டா வந்து அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸ் நான் வந்து படிச்சேன். வித் நல்லாவே எஃபோர்ட் எடுத்தேன். ஓகே. இந்த மாரி ஸ்டேஜஸ்லூட எல்லாம் போய், அது வந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். அந்த ஸ்டேஜ் கண்டிப்பா வரும். எனக்கு டிஜெக்ஷன் வரும். ஐயோ! எனக்கு முடியாதுன்னு நெனைப்பீங்க. ஆனா அந்த ஸ்டேஜ நீங்க தாண்டிட்டீங்க அப்டின்னா, நீங்க சக்சஸ். ஓகே. நீங்க வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சிஸ்டன்ட்டா எனக்கு நான் படிப்பேன். கண்டிப்பா எனக்கு ஜெயிச்சு எனக்கு இது ஜாப் கிடைச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா வருவீங்க. நீங்க எல்லாமே தேவையில்லாத எல்லா ஆக்டிவிட்டீஸ் நீங்க கட் பண்ணிடுவீங்க. ஒன்லி ஸ்டடீஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். போக போக ஸ்டடீஸ் அப்படிங்கிற உங்களோட அடிக்ஷன் மாதிரி ஆகும். மூவிஸ் அதெல்லாம் தான் நம்மளோட அடிக்ஷனா இருக்கும் முன்னாடி. ஆனா அதெல்லாம் தாண்டி அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜ் ஒரு காரியம் தான் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நீங்க வருவீங்க. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா நீங்க கோ பேக் போக மாட்டீங்க. மறுபடியும் பழைய ஸ்டேஜுக்கு மாட்டீங்க. நான் அந்த டைமில லாஸ்ட் டிசம்பர் தான் வந்து யுஜிசி நெட் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருந்தது. நான் நல்லாவே ஒரு ஒரு 6 மந்த்ஸோളം நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணி எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸும் நான் கட் பண்ணியிருந்தேன். எதுக்குமே போகல. ஃபுல்லாவே ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து அடிஷனா இருந்தது. எனக்கு ஒரு 1 மினிட் கிடைச்சா கூட நான் ஸ்டடிக்காக தான் மாத்தி வச்சிருந்தேன். ஓகே. ஸோ அந்த மாரி நீங்களும் போனா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, டோன்ட் வரி. அது ஓகே தான். அத ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க கன்சிஸ்டன்ட்டா போயிட்டே இருக்கணும். ஓகே. அண்ட்
ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் த டைம் ப்ராப்பர்லி. எல்லாரும் சொல்லுவாங்க, "எனக்கு டைம் இல்ல, டைம் இல்லன்னு." அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். உங்களுக்கு ஜாப் வேணும்னா, நீங்க தான் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ வந்து வொர்க்கிங் பீப்பிள்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இருக்கும், டைம் மேனேஜ் பண்றதுக்கு. ஸ்டில் நீங்க 4 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு நான் சொல்றேன், மார்னிங் வந்து ஒரு 4:00 எந்திரிச்சிட்டீங்கன்னா, 4 to 5 ஆவது நீங்க படிக்கலாம்ல. கண்டிப்பா 1 ஹவர் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜாபுக்கு போக ட்ராவலிங் இருக்கு அப்படின்னா, அந்த போகும்போது போயிட்டுருக்கும்போது நீங்க படிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர். அப்புறம் வொர்க் பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கலாம். மினிமம் சொல்றேன். ஸோ உங்களுக்கு அங்க ஒரு 1 ஹவர் கிடைச்சிருக்கு. ஸோ வீட்ல இருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ 4 ஹவர்ஸ் வொர்க்கிங் பீப்பிள்க்கு கிடைக்கும். நார்மல் இல்லாம வீட்ல இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இல்லன்னா வீட்ல இருக்காங்க அப்டின்னா வந்துட்டு என்ன பண்றீங்க? உங்களுக்கு நெறையாவே டைம் இருக்கு. சொல்லாதீங்க டைம் இல்லன்னு. ஏன்னா நீங்க கூட மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சுட்டு 1 ஹவர் கண்டிப்பா படிக்கணும். ஏர்லி மார்னிங். அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாப்க்கு போனதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த டே நீங்க வந்து மேக் யூஸ் ஆஃப் தட் டைம் ப்ராப்பர்லி ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஓகே. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நைட் டைமும் வந்து பார்க்கணும். எனி ஹவ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்னா ஒரு மினிமம் 8 ஹவர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 6 to 8 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அப்புறம் வந்து உங்களோட அன்னெசசரி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபன்னு, மூவிஸ் பார்க்கறது, இல்லன்னா வெளிய போறது அதெல்லாம் வந்து நீங்க கட் பண்ணணும். நீங்க மட்டும் கட் பண்ணா போதும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும். நீங்க போங்க. நீங்க வந்து போங்க. நான் வந்து படிக்கிறேங்கிற மாரி சொல்லணும். அவங்கள எதுக்கு ஃபன் கட் பண்ணணும்? அவங்க போகட்டும். நீங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அது வந்து அதனால வந்து உங்களுக்கு டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே. ஸோ ஒரு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். இப்போ நம்ம வந்து ஒரு காரியம் பண்றோம் அப்டின்னா, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நீங்க கிட்சன்ல இருக்கிறீங்கன்னா, கிட்சன்ல வந்து 1 ஹவர் தான் இருக்கணும். மார்னிங் வந்து 1 ஹவர்ல எல்லாம் முடிக்கணும் அப்டின்னா, அந்த டைம்ல போய் வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ளே பண்ணிட்டு கேட்டுட்டே இருந்துட்டு வொர்க் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்க கரெக்ட்டா 1 ஹவர்ல நீங்க முடிச்சிரணும் கிட்சன் வொர்க் மார்னிங் டைம். அப்புறம் ஒரு ஈவினிங் டைமும் அதே மாரி 1 ஹவர். அதுக்கு மேல கிட்சன்ல இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு டிப் சொல்றேன். அதுக்கு நான் அப்ளை பண்ண டிப் சொல்றேன். இப்போ உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மார்னிங் அ பிரேக்ஃபாஸ்ட் இப்ப 8:00 தான் வேணும் அப்டின்னா, நீங்க 7:00 தான் நீங்க கிட்சனுக்கு போகணும். ஓகே. அப்ப உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஐயோ! 8:00 இவங்களுக்கு வேணும் பிரேக்ஃபாஸ்ட் அப்டிங்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 1 ஹவர்லயே நீங்க முடிப்பீங்க. உங்களால முடியும் முடிக்கிறதுக்கு. ஆனா, நீங்க 6க்கே கிட்சன் போனாலும் நீங்க 8:00 தான் முடிப்பீங்க. ஓகே. ஏன்னா நம்ம ஸ்லோ ஆயிருவீங்க. நமக்கு டைம் தான் இருக்கு. 8:00 வரைக்கும் இருக்கேங்கிற மாரி. அதே மாரி ஈவினிங்கும் 8:00 டின்னர் அப்டின்னா 7:00 போங்க கிட்சனுக்கு. கடகடன்னு முடிச்சுட்டு வந்துரணும் கிட்சன்ல. ஸோ அது முன்னாடி 6ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் அங்க டைம் போயிரும். ஸோ அதுதான் வந்துட்டு அது மாரி டைம் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் எ டைம். அந்த பண்ணிட்டு இருக்கும்போது, அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா வந்து கிட்சன் வொர்க்ன்னா, கிட்சன்ல மட்டும் அந்த வொர்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க. சீக்கிரமா வொர்க் முடிச்சுட்டு நீங்க போய் படிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து அ டிப்ஸ் ஃபார் டைம். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹேப்பி அண்ட் ஷோ கிராட்டிட்யூட். என்ன மீன் பண்றேன்னா, நீங்க பிளான் எல்லாம் போட்டாச்சு. ஓகே. டைம் டேபிள் எல்லாம் போட்டுட்டு, இடைக்கு ஒரு ஃபீவர் வந்துருச்சுனாலே உங்களோட 1 வீக் அப்படியே போயிரும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், நீ முன்னாடியே ப்ரிகாஷன் எடுக்கணும். ஓகே. அன்ஹெல்த்தியா இருக்கிற எல்லா ஹேபிட்ஸும் மாத்தணும். மேபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுக்கிறது, இந்த மாரி இல்லன்னா வந்து நல்லா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சிக்கும் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹேப்பியாட்டு இருங்க. ஹேப்பியாட்டு இருந்தா தான் நம்மளோட மைண்ட் நல்லா அ ஆக்டிவேட் ஆயி நமக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஓகே. அதே மாரி கிராட்டிட்யூடா இருங்க. உங்களுக்கு எல்லாமே கடவுள் குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எப்பவுமே கிராட்டிட்யூட்ல இருங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இன்னைக்கு எவ்ரிடே நீங்க கிராட்டிட்யூட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நான் இங்க சொன்னதுக்கு ஸ்கிப் ஆன ஒண்ணு சொல்றேன். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு டாபிக் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, மைண்ட் மேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதி வச்சுட்டு நீங்க படிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அல்கோரிதம் காம்ப்ளெக்சிட்டி படிக்கிறீங்கன்னா, எல்லா அல்கோரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி இல்லன்னா சார்ட்டிங் அல்கோரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ஒட்டுக்கா ஒரு பேஜ்ல எழுதி வச்சுட்டோம்னா, நீங்க ஈஸியா வந்து படிக்கலாம். ஒரு ரிவிஷன் பண்ணலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட். அனதர் திங் இஸ் நோட்ஸ் எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டுறணும். கொஞ்சம் ஒரு டாபிக் எழுதுனேன்னா, கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக அப்டின்னா, போக போக இன்னும் அதே டாபிக்ல நீங்க நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அதுல ஆட் பண்றதுக்காக. ஓகே. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே. நான் இதுவரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ அண்ட் டேக் கேர்.